சைவம் தழைத்து ஓங்குவதற்கு நம்மளுடைய சிவபெருமானுடைய அருளால சைவம் மிக சிறப்பாக தழைத்து ஓங்கிக் கொண்டிருக்கிறது. அதாவது மற்ற அருளாளர்கள் மற்ற சமயத்தவர்கள் எல்லாம் தோற்றுவித்ததுதான் அந்த சமயம் இல்லையா? ஒரு இயேசு கிறிஸ்து அதுக்கப்புறம் தான் கிறிஸ்தவ மதம் உருவாயிடுச்சு. ஒரு முகமது நபி அதுக்கப்புறம் தான் இஸ்லாம் உருவாச்சு. அதுக்கு முன்னாடி இல்ல. ஆனா சைவத்தை யாருமே தோற்றுவிக்கல. தோற்றுவிக்கிறதுக்கு முன்னாடியே சிவபெருமான் தான் கடவுள் இல்லையா? அதனால சைவத்துக்கு நிகர் எதுவுமே இல்லை அப்படின்னு நாம போற்றி வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றோம். அதுல வந்த அருளாளர்கள் தான் நம்மளுடைய 63 நாயன்மார்கள். அதற்கு பின்னாடி வந்த அருளாளர்கள் நம் மடலூரை சேர்ந்த மகான் நம்மளுடைய அருளாளர் சிவபிரகாச வள்ளலார் அவர்கள். இதெல்லாம் சைவ வழியில் வந்தவங்க. இவங்க ஒரு புது மதத்தை எதையும் தோற்றுவிக்கல. அந்த வழியில சைவம் தழைத்துவங்க அருளாளர்கள் அருளிய 12 திருமுறைகளை நாம 4 ஓதிக்கொண்டிருக்கிறோம். அழகா அது ஒரு வழக்கமாக முறையாக ஓதிக்கொண்டிருக்கின்றோம். அந்த அளவில் கண்டிப்பா ஒவ்வொரு சைவ பெருமக்களுக்கும் 12 திருமுறை பாடல்கள் 12 பாடல் தெரிஞ்சிருக்கணும். இந்த 12 பாடலை தெரிஞ்சு பாராயணம் பண்ணும் போது இறைவனை பாடும் போது மிகச்சிறந்த ஒரு அருளை நாம பெறலாம்னு நம்ம முன்னோர்கள் நமக்கு வழிவகுத்து வச்சிருக்கிறாங்க. அந்த 12 திருமுறையும் பாட முடியலன்னாலும் பரவாயில்ல, அதனுடைய சுருக்கம் தான் பஞ்சபுராணம், ஐம்பெரும் புராணம் என்று சொல்லக்கூடியது. தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, பெரிய புராணம். இந்த 5 பாடல்களையும் ஒவ்வொரு சைவ பெருமக்களும் கண்டிப்பாக வழிபாட்டுல பாடுறோம். அடியார ஆழ்வனுக்கும் அடியார ஆனவர்களும் இந்த பதிகத்தை பாடணும்னு சொல்லி நம்மளுடைய மிகப்பெரிய சைவ புரட்சி எழுச்சியாளராக விளங்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டம் தங்கர்வக்கோட்டை கைலை அறக்கட்டளை மூலம் இந்த நம்மளுடைய அருமையான இந்த ஒரு புரட்சியை செய்திருக்கிறாங்க. சைவ பெருமக்கள் 50,000 அடியார பெருமக்களை மஞ்சபுராணம் பாட வைக்கணும் அப்படின்னு கைலை துரைசாமி ஐயா அவர்கள் எடுத்து இது மிக சிறப்பா செய்திருக்காங்க. அவருடைய அடியார் பெருமக்கள், அவருடைய சீடர்கள், அவருடைய சைவ சித்தாந்த மாணவர்கள், திருமறை மாணவர்கள் எல்லாம் தமிழகத்துல எங்க எல்லா ஊர்களிலும் இருக்காங்க. அதுல நம்ம நெய்வேலியை சேர்ந்த நம்மளுடைய சிவநீல பாலமுருகன் ஐயா அவர்கள் இந்த பணியை இந்த பக்கத்துல மேற்கொண்டு சிறப்பா செய்யறாங்க. நம்ம முதல்ல இந்த பஞ்சபுராணம் பாடுவதற்கான ஒரு ராகம் இருக்கு. பஞ்சபுராணம் நம்ம எப்படி வேணாலும் பாடலாம். அதாவது ஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் மூவர் பாடலிலிருந்து ஒரு பாடல் பாடலாம். மூவர் பாடல்ல இருந்து ஒரு பாடல் பாடலாம். அப்புறம் திருநாவுக்கரசர் பாடல் ஒன்று, அப்புறம் நம்மளுடைய திருவாளியின் தேவருடைய திருவிசைப்பா, சேந்தனாருடைய திருப்பல்லாண்டு, சேக்கிழாருடைய பெரிய புராணம் 5 பாடல் தான். அது அழகா ஒவ்வொரு ராகத்திலையும் நம்ம ஏற்கனவே ஐயாவுக்கு பாடி அனுப்பியிருக்கோம். அது லிங்க்லயே இருக்கு. இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 5 பாடல்களையும் ராகமா பாடனா மிகப்பெரிய சிறப்பு. அப்படி இல்லைன்னா மனப்பாடம் பண்ணியாவது ஒப்பிக்க வேண்டும் அப்படின்னு ஐயா ஒரு இன்னும் எளிமையா வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் கைலை அறக்கட்டளை மூலமாக இந்த சான்றிதழை அழகாக வழங்குகிறார்கள். இந்த சான்றிதழ் என்பது மிகப்பெரிய ஒரு பெரிய சிறப்பு. நம்ம படிப்பதன் மூலமாக, இந்த குழப்பதன் மூலமாக படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கோயிலுக்கு போறோம், நம்மளுடைய பூஜை நிறைவுல கண்டிப்பா பஞ்சபுராணம் பாடணும்ன்ற ஒரு வழக்கத்தை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இதை செய்திருக்கிறாங்க. ஐயா அவர்களுடைய திருவடிகளை வணங்கி இந்த மாணவர்களை எல்லாம் சேர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பயிற்சி அளிக்க அழகா பாடி நம்ம அந்த பரிசை பெறலாம். சரியா? போற்றி